சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த வயசுல என்னால ஜெயிலுக்குலாம் போக முடியாதுடா. டேய் ஈஸ்வர், வயசு வித்தியாசம் கூட பார்க்காம நான் உன் கால்ல விழுகிறேன்டா. டேய் இந்த விஷயத்தை மட்டும் வெளியில சொல்லிடாதடா. டேய் யோ, உன்னெல்லாம் பெரியப்பான்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன நீ என்னதான் என் காலில் விழுந்தாலும் சரி, நான் எதுக்குமே ஒத்துக்க மாட்டேன். உன்னை காட்டி கொடுத்தே தீருவேன். என்ன பயமுறுத்துறியா? டேய் ஏன்டா என் கோவத்தை அதிகப்படுத்துற? என்ன காட்டி கொடுப்பேன்னு திரும்ப திரும்ப சொல்லி என்ன மிருகமாக்கிடாதடா. இது பாரு, நான் சொல்றத ஒழுங்கா கேளு. நீ என் தம்பி பையன்டா. உன்னை நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டா. ஐயோ, அதுக்காக தான்டா உன்னை. சீ, ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? யோ, நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை காட்டி கொடுக்காம நான் விட மாட்டேன். உன்னை மாதிரி மிருகம் எல்லாம் வெளியில நடமாடவே கூடாது, சரியா? என்னாச்சுன்னா ஏன்னா உங்களை நீங்களே வச்சுக்கிறீங்க? பைத்தியம் ஆயிட்டாரு. டேய், நான் என்ன சொன்னாலும் இவன் கேட்கவே மாட்டேங்கிறான்டா. உண்மையை சொல்லியே தீருவேன்னு அடம் பிடிச்சு தொலைறான்டா அவன். டேய், இவனுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அண்ணா பேசாம இவனை இங்கே க்ளோஸ் பண்ணிடலாண்ணா. டேய் வைடா, என் மேல கை வைடா. என் மேல கை வச்சு தான் பாரு. ஒன்னு மட்டும் சொல்றேன், எல்லாரும் மாட்ட போறீங்க. என் மாமன் பொண்ணு அருவி நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவ கண்டிப்பா இங்க வரதாண்டா போறா. டேய், அந்த அருவிக்கு இவன் எப்பேற்பட்ட பில்டப் கொடுக்கறான் பாத்தியா? இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் நான் இங்க இருந்தேனா இவன் என்ன கொலைகாரனாவே மாத்திடுவான். டேய் ஈஸ்வர், அருவிக்கு நீ போன் பண்ணா அந்த போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி லொகேஷனை கண்டுபிடிச்சு அருவி வருவா. அதுக்கப்புறம் உன் பெரியப்பனை காட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறியா நீ? ஏய், நான் உன் அப்பனுக்கு அண்ணன்டா நானு. அவ்வளவு சீக்கிரத்துல என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. பாரு, ஏன்டா அந்த அருவிக்கு போன் பண்ணேன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ற மாதிரி நடக்கும் பாரு. இப்போ என்ன நடக்கும்னு யோசிக்கிறியா நீ? நீ யோசிக்கிறத விட ஒரு படி மேலேயே நடக்கும். ஏன்டா பெரியப்பங்கிட்ட வம்பிழுத்தோன்னு நீயே ஃபீல் பண்ணுவ. அப்ப புரியுண்டா உனக்கு. சீ, வரண்டா. டேய் பாத்துக்கடா. சரிண்ணா. டேய் பெருசு போதுடா, தொண்டை கிழிய பேசிருக்கு. செத்துறக்கு திற போது போய் தண்ணியை கொடுப்போ. பேசாதரா. ஏங்க என்னங்க ஆச்சு? அந்த ஈஸ்வர் எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறான் செண்பகம். அவன் சரஸ்வதி வீட்டுல உண்மையை சொல்லியே தீர்வேன்னு அடம் பிடிக்கிறான். ஐயோ, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே அவனை கழுத்தை நெரிச்சு கொன்னு போட்டலாம் போல இருக்கு. ஏங்க எத்தனையோ பேரை நம்ப வச்சு ஏமாத்திருக்கீங்க. அவன் ஒரு பொடி பையன். அவனை உங்களால ஏமாத்த முடியலையா? அது இதுன்னு ஏதாவது ஒரு கதைய சொல்லி பூசாரி வீட்டுல பார்த்ததெல்லாம் உண்மை இல்லடா, அது வேற காரணத்துக்காக பண்ணு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி நம்ப வைங்க. அப்படியே என்ன ஆளை வச்சு அடிச்சிங்க, ஏன் கட்டி வச்சிருக்கீங்கன்னு கேட்பான். அவனுக்கு உண்மையை புரிய வைக்கதான் இப்படி எல்லாம் புடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி சமாளிங்க. ஐயோ செண்பகம், அவங்கிட்ட நான் எல்லா மாதிரியும் பேசி பார்த்தேமா. என்ன நம்புடா. சிவசங்கரியும் அருவியும் சேர்ந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக நல்ல திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்தை முறியடிக்கிறதுக்காக தான் நான் பூசாரிய மிரட்டின அப்படி இப்படின்லாம் சொல்லி பார்த்தேன். ஆனா அவன் நேருக்கு நேரா பூசாரி வீட்டுல வச்சு நான் பேசினதெல்லாம் மறைஞ்சு நின்னு ஒட்டு கட்டிட்டானே. அதனாலதான் நான் என்ன சொன்னாலும் அவன் நம்பவே மாட்டேன்றாமா. அதுக்கப்புறம் இன்னும் நான் இறங்கி வந்து அவன் கால்ல உழுகாத குறைய கெஞ்சி பார்த்துட்டேன். சிவசங்கரி உங்க சொத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி சண்முகத்தை லவ் பண்ணா. சண்முகமும் அவளை கல்யாணம் பண்ணிருந்தாலும் அவனை ஏமாத்திட்டு போயிருப்பா. நான் சிவசங்கரி மேல இருக்கிற கோவத்துல தான் அவளை குத்துற மாதிரி சும்மா மிரட்டி போனேன். ஆனா அதுக்குள்ள முட்டாள்தனமா அந்த சண்முகம் குறுக்க வந்து விழுந்துட்டான். அதனாலதான் நான் சிவசங்கரி மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு நியாயப்படுத்தி பேசிட்டேன். ஆனா அவன் எதுவுமே காது கொடுத்து கேட்கிற மாதிரி இல்ல சண்முகம். இது வரைக்கும் நான் சொல்றது அத்தனையும் நம்பிக்கிட்டு இருந்தவன் இப்ப எதையுமே நம்ப மாட்டேன்றான் சண்முகம்.
இவனே இப்படி இருந்தா அந்த குடும்பத்துல உள்ளவங்களும் அப்படித்தானே இருப்பாங்க. நான் என்னதான் சமாதானப்படுத்தினாலும் அங்க யாருமே சமாதானம் ஆக மாட்டாங்க. ஈஸ்வர் எல்லா விஷயத்தையும் அவன் வீட்ல சொல்லிட்டானா அதுக்கப்புறம் நாம தாங்க மாட்டிப்போம். தப்பிக்கவே முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே வழி ஈஸ்வரை தான் எப்படியாவது சமாதானப்படுத்தி ஆகணும். ஒருவேளை அப்படி அவனை சமாதானப்படுத்த முடியலன்னு வைங்க, வேற வழியே இல்ல. சண்முகம் போன இடத்துக்கே அவனையும் அனுப்பி வைக்க வேண்டியதுதான். என்னங்க யோசிக்கிறீங்க? நான் சரியா தானே சொல்லியிருக்கேன்? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல செண்பகம். என்ன, அவன் என் தம்பி பையனா போயிட்டான், அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இல்லைன்னா அந்த ஈஸ்வரை ஈஸியா அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஏங்க, அதுக்காக நாம மாட்டிக்கலாம்னு சொல்றீங்களா? இப்படி எல்லாம் சென்டிமெண்ட் பாத்துட்டு இருந்தீங்கன்னா அப்ப நாம தான் உள்ள போக வேண்டியது இருக்கும். ஏய், இங்க பாருங்க, அப்படி ஒரு நிலைமை வந்தா உங்களை கையை காமிச்சு விட்டு நான் போயிட்டே இருப்ப, பாத்துக்கங்க. ஏய், அவசரப்படாதடி. இந்த பிரச்சனையை சமாளிக்க நான் வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஏங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. இல்லன்னா இப்படிதான் மாட்டிட்டு அவஸ்தைப்படுவீங்க. சொல்றேன் கேளு. ஐயோ, ஏங்க, இதை ஏங்க போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்க? யாராவது பார்த்தா நீங்க தான் மாட்டுவீங்க. முதல்ல இந்த போட்டோவை டெலீட் பண்ணுங்க. இரு செண்பகம், அதுக்குள்ள நீ அவசரப்படாத. இந்த போட்டோவை வச்சுதான் நான் ஒரு பிளானையே ஆரம்பிக்க போறேன். என்னங்க சொல்றீங்க? ஆமா சொல்றேன். அம்மா, ஈஸ்வர் மாமாவை அந்த நாராயணமூர்த்தி அடைச்சு வச்சிருக்கான். அத நான் போய் புகழ்கிட்ட சொன்னா நம்பவே மாட்டேங்கிறாரு. உங்களை காப்பாத்துறதுக்காக நான் போய் சொல்றேன்னு சொல்றாரு. இந்த நேரத்துல சரஸ்வதி அத்தை வேற ஊர்ல இல்ல, ஏதோ ஃபங்க்ஷனுக்காக வெளியூர் போயிருக்கிறதா சொல்றாங்க. ரேகா மேடமும் இல்ல, அந்த வீராவும் நமக்கு எதிரியா இருக்கான். எல்லா வழியும் ஒரே நெருக்கடியாவே இருக்கு. நாராயணமூர்த்தி தான் ஈஸ்வர் மாமாவை கடத்தி வச்சிருக்கான்ற உண்மை வெளியே தெரியணும்னா நாம ஏதாவது செஞ்சாகணும்.